ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஏஇ சிவில் இன்ஜினியரிங் 2025 எக்ஸாம் வந்து நேற்று நமக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இந்த எக்ஸாம் ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதாவது வந்து என்ன அப்படின்னா, நேற்று நடந்த எக்ஸாமில் வந்துட்டு கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம மெமரி பேஸ்டில் என்னென்ன ஞாபகம் இருக்கோ அது ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த வீடியோவில் இருக்கும் கம்ப்ளீட்டாக. அதே மாதிரி நம்ம லாஸ்ட்டாக வந்து நடத்தின அந்த கோர்சஸ்லேருந்து என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி கட் ஆஃப் வந்து இந்த கொஸ்டின்ல எவ்வளவு எதிர்பார்க்கலாம், நெக்ஸ்ட் அதாவது லாஸ்ட் எக்ஸாம்ல எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு, அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரை பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட கோர்சஸ் அண்டு நம்மளோட அந்த ஆன்லைன் கோர்ஸ் அண்டு டெஸ்ட் சீரிஸ் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 160 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து வந்துருச்சு, டைரக்டாவே வந்துருந்துச்சு. நேத்து எக்ஸாமை பொறுத்தளவு நம்ம ரிவ்யூ கொடுக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய கொஸ்டின் டைரக்டா சிங்கிள் லைனராகவே இருந்துச்சு. அதே மாதிரி டைரக்ட் ஃபார்முலா வித் ஆன்சர்ஸா இருந்துச்சு. டெஃபினிஷன் ஓரியன்ட் கான்செப்ட் ஓரியன்ட் கொஸ்டின் நிறைய இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது ஈஸி லெவல் மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே. ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தாங்க, ட்விஸ்ட் பண்ணி எதுவும் கேட்கல. சரியா? அதே மாதிரி இப்போ பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த எக்ஸாம் அந்த அளவுக்கு ஒரு இதா பண்ணியிருக்க மாட்டீங்க, நல்லா ஸ்டஃபா பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. நம்ம எம்ஏடபிள்யூஎஸ் வந்து என்ன அப்படின்னா நவம்பர் ஆர் டிசம்பர்ல வந்துட்டு அவங்க நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க, கொடுக்கறதா. ஸோ அந்த இது வந்து நமக்கு இருக்கு, போத் ஜேடிஓக்கும் சரி ஏஇக்கும் சரி. அதே மாதிரி டிஆர்பி பாலிடெக்னிக் வந்து என்ன அப்படின்னா நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் இயரே வந்து அவங்க வந்து ஆனுவல் பேனல் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிஎன்பிசி ஜேடிஓ ஏஇ அஸ் யூஷுவலா இயர்லி வர மாதிரி நமக்கு நெக்ஸ்ட் இயர் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து மறுபடியும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா கிராக் பண்ணலாம். கொஸ்டின் நேச்சர் நேத்தே பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சரியா? நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சிவில் இன்ஜினியரிங் வந்து என்ன அப்படின்னா லான்ச் பண்றோம். இது வந்து ஒரு மோஸ்ட் இன்டெப்த் ஆன்லைன் கோர்ஸா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா 80% ஸ்பெஷல் ஆஃபர் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பர் 9677711366 கால் பண்ணி இதை பத்தின டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். அதே மாதிரி எக்ஸாம் ஓவர்வியூ பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா 130 கொஸ்டின் கிட்ட டைரக்டாவே ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்டா இருந்தா ஈஸியா ஆன்சர் பண்ற லெவல்ல தான் இருந்துச்சு. ஒரு 40 கொஸ்டின் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மீடியம் ரேஞ்சில் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரியா? மீடியம் ரேஞ்ச் மீன்ஸ் என்ன அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நம்ம கான்செப்ட் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சில கொஸ்டின்ஸ் ஒரு 30 கொஸ்டின் கொஞ்சம் புதுசா இருந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப டீப்பா கேட்கல. பட் ஒரு அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா கொஞ்சம் நம்ம அந்த கான்செப்டை வச்சு கொஞ்சம் டீப்பா பார்த்திருந்தோம் அப்படின்னா ஆன்சர் பண்ற லெவல்ல இருந்துச்சு. அந்த ஒரு 30 மட்டும்தான். அதே மாதிரி இப்போ மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து எந்த ரேஞ்சில் நமக்கு வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளோட அந்த ரிமெம்பரன்ஸ் வச்சு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் கொஸ்டின்ஸ். ஸோ சப்ஜெக்ட் வைஸே நான் வந்துட்டு என்னென்ன ஞாபகம் இருந்துச்சோ அது எல்லாமே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். மோஸ்ட்லி ஸ்ட்ரென்த் மெட்டீரியல்ல நம்ம கான்செப்ட் கிளாஸ்ல நம்ம அகாடமியில் நடத்தி இருந்ததுல இருந்து சிங்கிள் கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாம அப்படியே கேட்டிருந்தாங்க. சரியா? எல்லாமே நடத்தியிருந்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க சேஞ்ச் இன் வால்யூமுக்கும் ஒரிஜினல் வால்யூமுக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு. வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது கான்செப்ட் கிளாஸ்லயே நான் கொடுத்துருந்தேன் ஆக்சுவலா. அதே மாதிரி சம்மளையுமே வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் மாதிரி நம்ம சால்வ் பண்றதுலயும் உங்களுக்கு சால்வ் பண்ணி அதை நம்ம வந்து காமிச்சிருந்தோம். அதே மாதிரி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிக்கான டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் யூனிட்லயே உங்களுக்கு இருக்கும். அதுவும் என்னோட கான்செப்ட்ல நான் வந்து நடத்தும் போதே உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டு பெர்மிசிபிள் அல்லது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. அதுவுமே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு டைரக்டாவே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டினா தான் வந்துருந்துச்சு. சரியா? அதே மாதிரி தெர்மல் ஸ்ட்ரெஸ் இன் பிராஸ் அண்ட் ஸ்டீல் அப்படிங்கிறது நம்ம நடத்தியிருந்தோம். ஆனா வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு நேத்து கொஸ்டின் ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. அதாவது பிராஸ் அண்ட் ஸ்டீல் அப்படின்னா கம்ப்ரசிவ் டென்சைல் எல்லாருக்குமே தெரியும். ஸ்டீல் அண்ட் பிராஸ்ன்னு கொஞ்சம் இதை முன்னாடி வச்சு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கொஸ்டினை பார்த்த உடனே அப்படியே ஆன்சர் பண்றக்கா என்ன பண்ணிருப்பீங்கன்னா கம்ப்ரசிவ் அண்ட் டென்சைல் போட்டிருப்பீங்க. பட் வந்து காப்பர்ல வந்து எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அண்டர் கம்ப்ரஷன், ஸ்டீல் அண்டர் டென்சைல். ஸோ ஸ்டீல முன்னாடி கொடுத்ததுனால நம்ம டென்சைல் அண்ட் கம்ப்ரசிவ் நேற்று ஆன்சர் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் கொஸ்டினை ரீட் பண்ணியிருந்தாலே ஆன்சர் கரெக்டா பண்ணியிருக்கலாம். இது ரிலவெண்டா நான் உங்களுக்கு சம் வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ்ல வச்சிருந்தேன். சரியா? அதனால வந்து இந்த கொஸ்டின் வந்து நீங்க கரெக்டா ரீட் பண்ணிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிருக்கலாம். சரியா? அதே மாதிரி பல்க் மாடுலஸோட டெஃபினிஷன் கேட்டிருந்தாங்க. டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது. இது டைரக்டா உங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. எந்த ஒரு ட்விஸ்ட் எதுவுமே வைக்கல. டைரக்டா டெஃபினிஷனாவே உங்களுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. நம்ம கான்செப்ட் கிளாஸ்ல கொடுத்த கொஸ்டின் தான் இது. அதே மாதிரி மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இன் ஒன் பிளேன் அப்படிங்கிறது. இது வந்துட்டு உங்களுக்கு பிரின்சிபல்
டாபிக்ல நான் நடத்தியிருந்தேன். அதாவது சிக்மா டிவைடட் பை 2 அப்படிங்கிறது. அவங்க நேத்து என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை 2 கொடுத்திருந்தாங்க. ஸ்ட்ரெஸ்னா சிக்மா அது நமக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தா ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிருக்கலாம். ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன் ஃபார் சர்க்குலர் இருந்தாங்க d by 4 அப்படிங்கிறது. இது உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ்ல இந்த क्वेश्चन நம்ம டெஸ்டே வச்சிருக்கோம். இதே क्वेश्चन வந்து ஆப்ஷன் வராம நம்ம வந்து டெஸ்ட் வச்சிருந்தோம். நிறைய क्वेश्चन நம்ம கொடுத்த ஆப்ஷன்ஸ் மாதிரியே தான் அதுலயும் இருந்துச்சு. சரியா? நம்ம டெஸ்ட் சீரிஸ்ல கொடுத்த ஆப்ஷன்ஸ் மாதிரியே அவங்க கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த ரிலேஷன் mங்கிறது சிக்மா இன்டு z அப்படிங்கிறது கான்செப்ட் கிளாஸ்ல நம்ம நடத்தியிருந்தோம் டைரக்டாவே. இது ரெலவெண்டா கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கேட்டிருந்தாங்க. mங்கிறது சிக்மா இன்டு z அப்படிங்கிறது. அவங்க வந்து இது ஜென்ரலா நமக்கு அந்த லாஜிக்கலா வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸோட ஈக்குவேஷன் தெரிஞ்சு அப்படினால ஈஸியா போட்டுக்கலாம். சரியா? இந்த மாதிரி செக்ஷன் மாடுலஸ் ஃபார் சர்க்குலர் கேட்டிருந்தாங்க. ஹாலோ சர்க்குலர் அப்படிங்கிற கேட்டிருந்தாங்க. இதை நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு ஷார்ட்கட் மாதிரி கூட சொல்லியிருந்தேன். ஹாலோன்னு வந்துச்சு அப்படின்னா 32 போட்டு பக்கத்துல கேபிட்டல் டி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இது வந்து ஃபார்முலாவா நம்ம நடத்தினதா அப்படியே கேட்டிருந்தாங்க. டைரக்ட் கொஸ்டின், எந்த ஒரு ட்விஸ்ட் எதுவுமே பண்ணல. அதே மாதிரி மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் டு ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் இது வந்து உங்களுக்கு டெஸ்ட்லயும் கொடுத்திருந்தோம். டெஸ்ட்ல இதை வச்சு ஃபார்முலாஸும் நம்ம ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணியிருந்தோம். பட் ப்ராப்ளம்ஸ் அளவு போகல. அவங்க அந்த வேல்யூ என்ன 1.5னா 1.5 அப்படிங்கறதோட நிப்பாட்டிட்டாங்க. சரியா? இந்த மிடில் குவார்டர் ரூல் அதே மாதிரி வந்துட்டு 1/3 அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஜென்ரலாவே தெரியும். கான்செப்ட் கிளாஸ்லயும் எடுத்திருக்கோம். ப்ராப்ளம்ஸும் பார்த்திருந்தோம். அது அப்படியே கேட்டிருந்தாங்க. மிடில் குவார்டர் ரூல்ன்றது 1/3 போர்ஷன் ஆஃப் பிரெத் ஆர் டெப்த் அப்படிங்கிறது ரோம் ஷேப்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம்ல, அது அப்படியே வந்துருந்துச்சு உங்களுக்கு. பிரெத் பை 3 இங்க பார்த்தோம் அப்படின்னா டெப்த் பை 3 அப்படிங்கிறது. அதே மாதிரி ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல ஸ்லோப் வித் யூடிஎல் அப்படிங்கிறது. மொத்தமே அதுல 6 ஃபார்முலா தான் கொடுத்திருந்தேன். 6ல இருந்து ஒரு இது அப்படியே வந்துருச்சு. சரியா? சிம்பிளி சப்போர்ட்டட்ல என்ன அப்படின்னா பாயிண்ட் லோடுக்கு ஒன்று, யூடிஎல் ஒன்று, எக்ஸென்ட்ரிக் லோடுக்கு ஒன்று 6 கொடுத்திருந்தேன். 6ல இருந்து அப்படியே கேட்டிருந்தாங்க உங்களுக்கு. யூடிஎல் பொறுத்தல வந்து என்ன அப்படின்னா WL²/24EI அதாவது நேத்து கியூப்னு கொடுத்திருந்தாங்க. சிம்பிளா நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணாம ஸ்கொயர்ட் ஆப்ஷன்லயே இல்ல. அதனால கியூப் தான் கண்டிப்பா சூஸ் பண்ணி ஆகணும். என்னவா ஒரு ஏஇல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஆப்ஷன்ல வச்சிருக்கும் போது நமக்கு அது ஸ்மால் டபிள்யூவா கேபிட்டல் டபிள்யூவானே கண்டுபிடிக்க முடியல. ஒரே மாதிரி டபிள்யூ இருந்துச்சு. நேத்து வந்துட்டு கியூப் 4 அப்படிதான் இருந்தது. நம்ம கியூபை ஈஸியா பிக் பண்ற மாதிரி இருந்துச்சு. பவரா சாஃப்ட்டுக்கு ஃபார்முலா நான் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். அது வந்து உங்களுக்கு வாட்ல என்ன வரும், கிலோ வாட்ல என்ன வரும், ஹார்ஸ் பவர்ல என்ன வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 220/60 நேத்து கொடுத்திருந்தாங்க. டைரக்டா ஃபார்முலா தான் கேட்டிருந்தாங்க. வேற ஒன்றும் ட்விஸ்ட்லாம் பண்ணல இதுலயுமே. போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. தட் இஸ் டார்சனல் போலார் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரியா? πd/4/32 அப்படிங்கிறது. அதே மாதிரி மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரிக்கு நான் அப்பவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுல வந்துட்டு அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ரொம்ப வந்து மைண்ட்லயே நமக்கு நிக்காதுன்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தீங்க கிளாஸ்ல, கான்செப்ட் கிளாஸ்ல. நீங்க அந்த நேமை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சயின்டிஸ்ட் நேம் தான் கேட்பாங்க ஏ எக்ஸாம்லன்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த நேம் தான் கேட்டிருந்தாங்க. அது வந்து யாரு வந்து இந்த தியரி வந்து இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கெஸ்ட் ட்ரெஸ்கா தியரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுல வந்து ட்ரெஸ்கா தியரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. எல்லாம் ஒண்ணுதானே. கெஸ்ட் அண்ட் ட்ரெஸ்கா அப்படிங்கிறது அப்படியே கொடுத்துட்டாங்க. சரியா? அதுல வந்து நான் சொல்லியிருந்தேன் ரேங்கிங் தியரினா அந்த நேமை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே கேட்டிருந்தாங்க. சிங்கிள் கூட வந்துட்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் பொறுத்தளவு வெளியில கேட்கவே இல்லை. அப்படியே நம்ம கொடுத்ததான் எல்லாமே. அதுக்கப்புறம் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா இன்ஃபுளுன்ஷியலோட ஷேப் ஸ்ட்ரக்சர் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பொறுத்தளவு இன்ஃபுளுன்ஷியலோட ஷேப் எப்பயுமே ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் நான் டயக்ராம்ல வரைஞ்சிருப்பேன். உங்களுக்கு சொல்லவும் செஞ்சேன். எப்பயுமே இன்க்ளைண்டா தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி அது அப்படியே கேட்டிருந்தாங்க அந்த லாஜிக். 2 கிஞ்ச் டாட்ஸ்க்கு ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. இதுவும் உங்களுக்கு கான்செப்ட் கிளாஸ்ல நம்ம கொடுத்திருந்தோம். W/π அப்படிங்கிற மாதிரி. சரியா? இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலாவா அப்படியே கேட்டிருந்தாங்க. நம்ம வந்துட்டு இதை பொறுத்தளவு நோட்ஸ் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி தான் கொடுத்திருந்தோம். அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். பட் அந்த எக்ஸ்பிளனேஷன் லெவல் கூட அவங்க போகல. அந்த கிண்ட் நம்ம எதாவது இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோமோ அதிலே கேட்டுட்டாங்க. அது மாதிரி ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் வந்து பொறுத்தளவு 2030 வரும். இது உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லியிருந்தேன். யூனிஃபார்ம்லி வேரிங் லோட் இந்த மாதிரி போச்சு அப்படின்னா இங்க இன்க்ரீஸ் ஆகுது, அதனால 2030. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இங்கிட்ட வரும்போது டிக்ரீஸ் ஆகுது, அதனால 30-20 வரும்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த லாஜிக் அப்படியே கேட்டிருந்தாங்க. 2030ங்கிறது சிம்பிளா அவங்க கன்ஃபியூஸ் பண்ணாம அதே மாதிரியே கேட்டிருந்தாங்க. சியர் ஈக்குவேஷன் எதுக்கு சூட்டபிள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அன்சிமெட்ரிக் ஃப்ரேமுக்கு. அன்சிமெட்ரிக் ஃப்ரேம் அங்கதானே ஷியரே உருவாகும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்துட்டு சிம்பிளா ஒரு கண்டினியூஸ் பீம்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ரெண்டும் சேம் லென்த் அப்படிங்கிறப்ப இந்த சைடு 0.5 இந்த சைடு 0.5 இருக்கும். நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து பாக்ஸ் இருக்கிறது நிறைய தான் ஆனா கிளாஸ்ல சால்வ் பண்ணியிருந்தோம்.
ஃபிளெக்சிபிலிட்டி மெத்தடுக்கு இன்னொரு நேம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. காம்பிட்டபிலிட்டி மெத்தட் அல்ல ஃபோர்ஸ் மெத்தடுப்பா. இதுனா டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்னு சொல்லியிருந்தோம். ஸோ காம்பிட்டபிலிட்டி மெத்தட்ன்றது ஆப்ஷன்ல டைரக்டாவே இருந்துச்சு. பிளாஸ்டிக் இன்ஜோட ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. என்னங்கிறது வந்து n மைனஸ் ஆர்னு வரும். எப்பயுமே மைனஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவும் அப்படியே உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் ஃபார் ரெக்டாங்குலர் கேட்டிருந்தாங்க. BD ஸ்கொயர்ட் பை 4. ஷேப் ஃபேக்டர் ஃபார் டைமண்ட் இஸ் 2, ஃபார் ரெக்டாங்குலர் இஸ் 1.5. இது ரெண்டும் அப்படியே வந்துருந்துச்சு. கேபிள்ல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு கேட்டிருந்தாங்க. தட் இஸ் டென்ஷன். இதெல்லாம் நடத்துனதான் எல்லாமே. ப்ராப்பர்ட்டி கேண்டிலரோட இன்டிட்டர்மினசி 1. அதே மாதிரி டிபி மோட் எடுத்துட்டு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनலயே இருக்கு. L0/6 plus BW plus 6 into DF. இந்த டிஃப்ளெக்ஷன்ல இருந்தே ரெண்டு क्वेश्चन வந்துருச்சு பாருங்க. டிஃப்ளெக்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஆஃப்டர் எரெக்ஷன் பார்ட்டிஷன் அப்படின்னா ஸ்பான் பை இது அப்படியே உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. ஸ்பான் பை 350 வரும். அதே மாதிரி இந்த லிவர் ஆர்ம்ங்கிறது நமக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். பட் நான் சிலது எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுல லிவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா D/3 வரும்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த டெப்த் மைனஸ் அந்த இது டிவைடட் பை 3 அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அந்த 3 வச்சு நீங்க ஈஸியா பிக் பண்ணிருக்கலாம். அது மாதிரி லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்ல எது வராதுன்னு கேட்டாங்க. டிஃப்ளெக்ஷன். இது உங்களுக்கு கான்செப்ட் கிளாஸ்லயே நான் சொல்லியிருப்பேன். ஒரு லிமிட் ஸ்டேட்ங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற இடத்துலயே இந்த பேஜ் தான் இருக்கும். நான் நடத்தும் போது என்னோட நோட்ஸ் வச்சு தான் நடத்தினேன். லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்ல ஃபிளக்சர், ஷியர், டார்சன் இதுக்கு தான் இருக்குமே தவிர டென்ஷன் இருக்குமே தவிர டிஃப்ளெக்ஷன், கிராக்கிங், வைப்ரேஷன்லாம் சர்வீசபிலிட்டி கீழ வரும்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. FY divided by 0.15 ES plus 0.002. இது நிறைய பேருக்கு 0.002 0.45 டவுட் ஆயிருக்கும். ஈக்குவலன்ஸ் ஃபார்முலா IS456 டேட்டா புக்ல இருக்கு. VEங்கிறது VU plus 1.6 DU by V அப்படிங்கிறது. இது நான் வந்து என்னோட நோட்ஸ்ல வந்து அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பேன். நான் எழுதியிருப்பேன். நான் வந்து அப்படியே உங்களுக்கு காமிச்சிருந்தேன் கான்செப்ட் கிளாஸஸ்ல. அது மாதிரி சர்க்குலருக்கு எத்தனை மேக்ஸிமம் பார் இருக்கும்னா 6. ரீடைனிங் வால் வந்து சாயில் மேல கொடுக்குற பிரஷர், பாசிவ் பிரஷர் இதுவும் கேட்டாங்க. இதெல்லாம் ஜெனரலாவே தெரியும் எல்லாருக்குமே. எவ்வளவு ஹைட்ல ஆக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரீடைனிங் வால்ல H/3ங்கிற ஹைட்ல தான் ரிசல்டன்ட் பிரஷர் ஆக்ட் ஆகும். சரியா, இதுவும் ஜெனரலா நமக்கு தெரியும். அதே மாதிரி ப்ரீ ஸ்ட்ரெஸ்ல என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆகும் கேட்டாங்க. அதுல வந்து ஒரு டைப் ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் தான் கிரியேட் ஆகும் நம்ம கொடுக்கறதுல. ப்ரீ டென்ஷன் கான்கிரீட்டோட கிரேட் வந்து என்ன அப்படின்னா கிரேட்டர் தென் 40. சரியா, இதுவும் நான் அந்த ஸ்லைடுலயே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். என்னோட ரிட்டன் நோட்ஸ் தான் இதுக்கு ஃபுல்லா காமிச்சிருந்தேன். நான் கான்செப்ட் கிளாஸ்ல நடத்தும் போது அது அப்படியே வந்துருச்சு. ப்ரீ ஸ்ட்ரெஸ்க்கு என்ன மெத்தட்னு சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு மெத்தட் தான், ஹாயர் லாங் லைன் மெத்தட் மட்டும்தான். டிஃப்ளெக்ஷன் இன் ப்ரீ ஸ்ட்ரெஸ் பொறுத்தளவு ஸ்பான் பை 300. இதுவும் என்னோட நோட்ஸ்ல இருக்கு, உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சீஸ்மிக் ரெசிஸ்டன்ஸுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், மாஸ் டேம்பர் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்டீலை பொறுத்தளவு அலோவபிள் டென்சிட்டி ஃபார்முலா 0.6 into FY அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ FYங்கிறது 250னால 150ங்கிறது ஆன்சரா வரும். சிம்பிளா சால்வ் பண்ணிருக்கலாம். அடுத்த சர்வே பொறுத்தளவு காம்பஸ்ல பேக் பியரிங் டு 4 பியரிங், அந்த 4 பியரிங் டு பேக் பியரிங் சம் ஃபுல்லா நம்ம பார்த்திருந்தோம். அது ரெலவெண்டா தான் கேட்டிருந்தாங்க. நான் டாக்கியோமெட்ரிக்கு சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து டேபிள் எதுவுமே தேவையில்லைப்பானா அதுல இருந்து அப்படியே ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. சரியா, அதே மாதிரி டோட்டல் ஸ்டேஷன்ல எது தேவை, மைக்ரோ ப்ராசஸர். இது எல்லாருக்குமே தெரியும், சிவில் இன்ஜினியர் படிச்ச எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி क्वेश्चन தான். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்தளவு ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ், இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு நடத்துனதுல இருந்து தான் கேட்டாங்க. ஹெட்லைட்னா அப்படியே போடணும், இன்டர்மீடியட்னா ட்வைஸ் பண்ணணும். ஸோ 90 180 வரும். அவங்க லென்த் 90 கொடுத்தனால 90 அப்படியே போடணும், இங்க 180 போடணும். சிபிஆர் பெனிட்ரேஷனும் உங்களுக்கு நடத்திருந்தோம். 2.5 mm பெனிட்ரேஷன் அப்படிங்கிறது நான் கான்செப்ட் கிளாஸ்லயும் கொடுத்திருக்கேன். டெஸ்ட்டும் இதே क्वेश्चन வச்சிருப்பேன். டை பார் எங்க ப்ரொவைட் பண்ணுவோம், டை பார், டோவல் பார்லாம் நடத்திருப்போம். லாங்கிடியூனலா ப்ரொவைட் பண்ணணும்னு இந்த டயக்ராம் என்னோட நோட்ல அப்படியே வரைஞ்சு உங்கள்கிட்ட காமிச்சிருந்தோம். அதை அப்படியே கேட்டிருந்தாங்க. பிரேக் வாட்டரை பொறுத்தளவு ஒரே ஆப்ஷன் தான் இருந்துச்சு, ஈஸியா நம்ம பிக் பண்ற மாதிரி இருந்துச்சு, கன்ஃபியூஸே பண்ணல அவங்க. ஆலமோட அந்த நேம் எல்லாருக்குமே தெரியும். ஆலம்ங்கிறது வந்து அலுமினியம் சல்ஃபேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிஹெச் என்னன்னு ஒரு மேட்ச் கேட்டிருந்தாங்க. 6.5 to 8.5. இதுவும் என்னோட நோட்ஸ் தான் உங்களுக்கு அப்படியே நான் கிளாஸஸ்ல நடத்திருந்தேன். அப்படியே ஸ்லைடு வியூல நடத்தி 6.5 to 8.5 இருக்கும். இது ஒரு ஆப்ஷனை மேட்ச் பண்ணாலே 4மே மேட்ச் ஆயிருச்சு நேத்து. அதே மாதிரி வந்துட்டு ரேட் ஆஃப் சோர்ஸ் அண்ட் ஃபில்டர், இது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். நான் கான்செப்ட் கிளாஸ்லயும் நடத்திருந்தேன், டெஸ்ட்டும் வச்சிருக்கேன். 100 to 200. ஸ்பெசிபிக் ஸ்பீட் ஆஃப் பம்ப் n into h to the power of 3/4. இது பர்டிகுலராவே சொல்லியிருக்கோம். சர்வீஸ் பைப்ல அந்த வாட்டர் மீட்டருக்கு முன்னாடி ப்ரொவைட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. ஸ்டாப் கிளாக் வந்து ப்ரொவைட் பண்ணணும். சரியா,
திக்கன் ஃபார்முலா Qங்கிறது CA the power of 3/4 டைரக்ட் இருந்தாங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு வேஸ்ட் வாட்டர்ல என்னோட நோட்ஸ்ல இது இருந்துச்சு உங்களுக்கு காமிச்சிருந்தோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிட்ன்றது பார்ட்டிகுலேட் மேட்டருக்கு சூட்டபிள்ங்கிறது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनலயும் இருக்கு. நம்மளும் கான்செப்ட்லயும் உங்களுக்கு நடத்தியிருந்தோம். கேரட் டயகிராம் போன வருஷம் கேட்ட क्वेश्चन தான். கென்னடி சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். போன வருஷம் क्वेश्चனை பார்த்துட்டு போங்க. ப்ரீவியஸ் இயர் ஏ क्वेश्चन ஃபுல்லா பார்த்துட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கலாம். நான் நடத்தின கான்செப்ட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்த்துருந்தீங்கன்னா 160 போடலாம். நீங்க வந்து என்னோட நோட்ஸ் நான் நடத்தினதை நீங்க எழுதி வச்சிருப்பீங்க. அதை வேணா வச்சு செக் பண்ணி பாருங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன். ஃபர்ரோ மெத்தட பொறுத்தளவு ஒரு மண் வந்து முகடா இருக்கு அப்படின்னா அதுக்கு எது சூட்டபிள் கேட்டாங்க? ஃபர்ரோ மெத்தட் தான். ஸ்பெசிபிக் ஸ்பீட் ஃபார்முலா சொல்லிட்டேன். பிக் டேம் வந்து என்ன அப்படின்னா கிரேட்டர் தென் 10,000 ஹெக்டேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிபிஎம் அண்ட் பேர்ட்டை பொறுத்தளவு இந்த யூனிட் ஆஃப் டோர் ஷட்டர் வந்து நான் இப்ப டெஸ்ட்ல கூட நம்ம வச்ச ஃபுல் டெஸ்ட்ல கூட இருந்துச்சு. இதோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி. NITங்கிறது நோட்டீஸ் ஃபார் இன்வைட்டிங் டெண்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, அதே மாதிரி யூனிட் ஃபார் ஹாஃப் பிரிக் ஒர்க்கும் நான் டெஸ்ட்ல வச்சிருந்தேன். அதே क्वेश्चन அப்படியே கேட்டிருந்தாங்க ஆப்ஷன் மாறாம. நான் 3 ஆப்ஷனை கொடுத்து 3க்குமே மீட்டர் கியூப் வரும், 1 மட்டும் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி. நெட்வொர்க் சார்ட் எதுக்கு வராதுன்னு கேட்டாங்க? பை சார்ட். இது ஈஸியா நம்ம வந்து ஜென்ரலா அதை பத்தி தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ணிருக்கலாம் நமக்கு. ஏன்னா நாங்க நடத்திருந்தது உங்களுக்கு ஸ்டோன் சார்ட், மைல் ஸ்டோன் சார்ட், சிபிஎம் பார்ட் நடத்திருந்தோம். அதுல வராதது இது பை சார்ட் தான். அதே மாதிரி ஃப்ளோட் ஃபுல்லாவே டெஃபினிஷனாவும் கொடுத்திருந்தோம், டெஸ்ட் தான் அப்படியே அதுல இருந்து கேட்டிருந்தாங்க. ஃப்ரீ ஃப்ளோட்னா என்ன, அதாவது ஒரு ஆக்டிவிட்டி டிலே பண்றதுனால அது வந்து ஆக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணாதது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மாதிரி சாயில பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் எதுவுமே சிங்கிள் क्वेश्चन கூட வெளியில இருந்து வரல. என்னோட நோட்ஸ் தான் உங்களுக்கு ஷோ பண்ணிருந்தேன். அப்படியே நோட்ஸ்ல இருந்து தான் வந்துருச்சு. engineering நியூஸ் ஃபார்முலா WH divided by 6 into F plus sorry S plus C/2 இதுல ஒரு சம் மாதிரி கேட்டிருந்தாங்க. அது வந்து டிஆர்பில கேட்ட சம் தான், புதுசா ஒன்றும் கேட்கல. பெர்மியபிலிட்டி உங்களுக்கு வந்து நான் என்னென்ன ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணுங்கிறது தெளிவாவே சொல்லியிருந்தேன். அதாவது பெர்மியபிலிட்டி வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சா கூடும் அப்படிங்கிற மாதிரி. லிக்விடிட்டி இண்டெக்ஸ்ன்றது W minus WP by WL minus WP. இதுவும் நம்ம வந்து கான்செப்ட் கிளாஸ்லயே நடத்தியிருக்கோம். இந்த இதெல்லாம் சென்சிட்டிவிட்டினா என்ன நடத்திருந்தோம், அப்படியே டெஃபினிஷன் கேட்டிருந்தாங்க. யூனிட் ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். இது வந்து ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி क्वेश्चन. நான் உங்களுக்கு வந்து இதை என்னோட நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். யூனிஆக்சியல் டெஸ்ட்ங்கிறது ஒரு அன்ட்ரைன்டு டெஸ்ட்ங்கிறது நான் டெஸ்ட் வச்சிருந்தேன் உங்களுக்கு. சரியா, இது ஒரு அன்ட்ரைன்டு டெஸ்ட்ங்கிறது நம்மளோட டெஸ்ட் क्वेश्चन இது. அதே மாதிரி காம்பாக்ஷன் மூலமா ஆப்டிமர் மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து குறையும், ட்ரை டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுங்கிறதும் என்னோட டெஸ்ட் क्वेश्चन பிளஸ் நோட்ஸ் क्वेश्चन தான் அப்படியே கேட்டிருந்தாங்க. மாடிஃபைடு ப்ராக்டர் கேமராவோட அந்த ஹைட் வந்து 45 சென்டிமீட்டர்ங்கிறதும் நம்ம வந்து இடையிலே நோட்ஸ்ல வந்து கொடுத்துருந்தோம். சரியா, ஏரியா ரேஷியோ வந்து ஒரு குட் சாம்பிள் வேணும் அப்படின்னா லெஸ் தென் 10% இருக்கணுங்கிறதும் நம்ம வந்துட்டு உங்களுக்கு ரிப்பீட்டடா கொடுத்துருந்தோம். நான் வச்ச டெஸ்ட்ல கூட உங்களுக்கு 8% இருக்கும். நான் உங்களுக்கு டெஸ்ட் டிஸ்கஷன்லேயே சொல்லியிருப்பேன், லெஸ் தென் 10 இருந்தாலே நம்ம பிக் பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சர்க்கிளுக்கு பியரிங் கெப்பாசிட்டி ஃபார்முலா நம்ம நோட்ஸ்ல கொடுத்ததுல தான் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு தெளிவாவே அந்த ஃபார்முலா ஒரு ஃபார்முலா கீழே ஒரு டேபிள் சார்ட் மாதிரி போட்டு SC S காமாக்கு என்ன வேல்யூ வரும், இங்க 1.3 வரும்பா, இதுல வந்து 0.6 வரும். ஸோ 0.5 மல்டிபிள் ஆகும்பொழுது 0.3 வரும்னு சொல்லியிருந்தேன். அது அப்படியே கேட்டிருந்தாங்க. பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் கிளேங்கிறது வந்து பிளேட்டோட வித்தையோ டெப்த்தையோ பேஸ் பண்ணி இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம், அப்படியே கேட்டிருந்தாங்க. இன்க்ளைன்டு ஃபைலுக்கு இன்னொரு நேம் பேட்டர் ஃபைல் அப்படிங்கிறது. இது உங்களுக்கு ஃபைல்ல நான் 6 டைப் ஆஃப் 7 டைப் ஆஃப் ஃபைலுமே டெஃபினிஷன் கொடுத்து அப்படியே கேட்டிருந்தாங்க. ஸோ இதை தாண்டி நிறைய क्वेश्चन இருக்கு. நம்ம மைண்ட்ல குயிக்கா ரிமெம்பர் ஆனது மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம். ஓகேவா, அதே மாதிரி பேட்டர்ன் ஆஃப் क्वेश्चனை பொறுத்தளவு கான்செப்ட்ல இருந்து 85% क्वेश्चனும் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபார்முலால இருந்து ஒரு 15% தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவு ஆன்லைன் எக்ஸாம்னால டைம் டைம் போன MAWS எக்ஸாம் மாதிரிலாம் கிடையாது. அதுவும் இல்லாம ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வரல. அதனால வந்துட்டு நமக்கு டைம் வந்துட்டு ரொம்ப எக்ஸஸா தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் பொறுத்தளவு OMR கம்பேர் பண்ணும்போது நமக்கு அந்த ஷேடிங் பண்றதுல வர மிஸ்டேக் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு क्वेश्चन நம்மளே வந்துட்டு தப்பா வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் வந்து அதை கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் மறுபடியும் மாத்திர மாதிரி இருக்கிறனால ஆன்லைன் எக்ஸாம் நமக்கு வந்து பெஸ்ட் தான் OMR கம்பேர் பண்ணும்போது. எவ்வளவு குட் அட்டெம்ப்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 155ல இருந்து 165ங்கிறது குட் அட்டெம்ப்ட். கண்டிப்பா அது வந்து இதுக்கு எபோ இருந்துச்சு அப்படின்னா குட் அட்டெம்ப்ட் தான் கண்டிப்பா.
லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் ரேங்க் எடுத்தவங்களே வந்து 230 கொஸ்டின் 235 கொஸ்டின் அந்த ரேஞ்ச் தான் போட்டிருந்தாங்க. தட் மீன் என்ன அப்படின்னா டெக்னிக்கல்ல 160, ஜிஎஸ்ல ஒரு 70 கொஸ்டின் அந்த ரேஞ்ச் தான். சரியா? ஸோ 150 to 160 லாஸ்ட் டைம் இருந்துச்சு. இந்த டைம் வந்துட்டு ஜிஎஸ் பொறுத்து இதை பொறுத்து அது வந்து மாறுபடும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.